கொண்டு குப்பையில் இது பறக்கத்தா தருத்திரியம் இல்லையாது. இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி அதுல 200 ரூபாய் செலவு பண்ணால் 50 ரூபாய் தின்றுக்கிறோம், 150 ரூபாய் வேஸ்ட். அப்ப இந்த அந்த 200 ரூபாய் மதிப்பு 50 ரூபாய். இப்ப 200 ரூபாய் மதிப்பு என்னது? 200 ரூபாய் செலவு பண்ணிருக்கிற, 200 ரூபாய்க்கு தயார் பண்ணிருக்கிற, 50 ரூபாய்க்கு தின்று இருக்கிற, 150 ரூபாய்க்கு தெருவில் போட்டீங்கன்னு சொன்னா நீ செலவழிச்ச 200 ரூபாய் மதிப்பு உண்மையான மதிப்பு என்ன? 50 ரூபாய். அதுக்கு 50 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் மதிப்பை அடைஞ்சிடலாமப்பா. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உணவுல ஒரு டம்ளரையோ ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். அரிசி போடுறாண்டா வீட்டுல மனைவிமார்கள் செய்யாட்டி சொல்லி கொடுக்கணும். நீங்க என்ன செய்யுங்க, அளந்து போடுங்க, ஒரு ஆளுக்கு போடுங்க, கணக்கு பண்ணி போடுங்க. அந்த கணக்கு பண்ணி போடும்போது என்ன ஆகும் கேட்டா மிச்சமாவது தெரியுமா? டம்ளரை குறைச்சிருவாங்க. ரொம்ப அதிகமாகுது, பரக்கத்து இறங்கிட்டு இருக்குது. அப்பதான் பரக்கத்து உனக்கு தெரியும். இல்லன்னா பரக்கத்து அதுவாது பொங்கி வலிச்சு தெருவில் ஓடிட்டு இருந்தா பரக்கத்தை பொங்குற பறக்கத்தை நம்ம எடுத்துக்கணும்லங்க. நீங்க கணக்கு இல்லாம போட்டீங்கன்னு சொன்னா பறக்கத்தாய் மிச்சமாகிட்டே இருக்கு. அது கொண்டு குப்பையில கொண்டு போடுறதா? அப்ப எதுக்கு அளந்து போடுறோம்? அளந்து போட்டீங்கன்னு சொன்னா நீங்க தன்னால குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆஹா வேஸ்ட் அவ்வளவு போகுது, 4 கோலை போட்டோமே, 4 கோல் அதிகமா தெரியுது, ஒரு கோலை குறைச்சிக்கிறோமே, அப்ப அந்த ஒரு கோலை மிச்சமா போயிடுது. ஒரு கோலை ஒரு நாளைக்கு மிச்சமானா 30 கோலையாச்சு. ஒரு 200 மில்லியன் வச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ரூபா எவ்வளவு காசு மிச்சமா இருப்பாங்க. அப்படியே பட்ஜெட் போட்டு பாத்தீங்கன்னா அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரக்கத்து வேணும்னு சொன்னா நீங்க அளந்து போடுங்க. இது புகாரியில 2128வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி இந்த உணவு விஷயங்கள்ல இப்படி எல்லாம் பரக்கத்து இருக்கு. உணவுக்கு இந்த பரக்கத்துக்கு இந்த மெத்தட் என்ன? பரக்கத்து பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுறது பொதுவாக தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் பரக்கத்துக்கு என்ன செய்யணும்? ஓரமா சாப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டா அளந்து போட்டு சாப்பிடணும். இந்த மாதிரி நடந்து கொண்டால் அந்த உணவில் உங்களுக்கு நிச்சயமா என்ன இருக்கு? பரக்கத்து இருக்கும். இந்த பரக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழ்மையான எளிமையான வாழ்க்கையை சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழமும் தண்ணியும் குடிச்ச ஒரு ஆளு ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தாரு எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாருன்னு 10 வருஷத்துக்கு டெய்லி 2 பேரிச்சம்பழம் 3 பேரிச்சம்பழம் கொஞ்சம் தண்ணி, இதான் அவருடைய உணவு. என்னைக்காச்சும் ஒரு ரொட்டி, காஞ்ச ரொட்டி, என்னைக்காவது மாவு குழச்சி திங்கிறது. இப்படியான ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் ஒரு நாளைக்கு வாழ்ந்த பிரச்சனை இல்லை. ஒரு 10 வருஷம் இப்படி ஒருத்தர் வாழ்ந்த எப்படி இருப்பாரு? இப்படித்தானே இருப்பாரு. அந்த மாதிரி ஆஜா அனுபவம் யாரும் இருந்தது கிடையாது. இப்படி சாப்பிட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பறக்க செய்யறான்? அந்த 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி இருக்க மாட்டாங்க? சோத்துக்கு செத்தால் மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த 2 பேரிச்சம்பழம் என்ன வேலையை செஞ்சிருக்குது? ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அது இதுன்னு சாப்பிட்டா எப்படி இருப்பான் ஒருத்தன்? அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிருக்கா இல்லையா? திடகாத்திரம் வாள் எடுத்து சொல்லட்டினாங்கன்னா எதிரில் நடுங்குவான். அந்த மாதிரி இருக்கும். யுத்தம் செய்யறா இருந்தாலும் குதிரையில ஏறி பாஞ்சு போறா, எந்த உணவுக்கு போக இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட உணவுக்கும் அவங்க நடந்து கொண்ட கேரக்டரையும் பாத்தீங்கன்னு சொன்னா அது பரக்கத்துல தான் வண்டி ஓடி இருக்கே தவிர அந்த ஃபுட்ல ஓடவே இல்லை. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நாள் மதீனாவுல ஒரு சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ எதிரிகள் வர்ற மாதிரி. மக்கள்லாம் வேகமா வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு. என்னமோ வர்றாங்க, படையெடுத்து வர்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல திருச்சி ராத்திரில படையெடுத்து வந்துருவாங்க. அப்ப எல்லாம் பயந்துகிட்டு வெளியே என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. பேசினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பக்கத்துல இருந்து எதிரிகள் வருவதாக பேச்சு நடக்குதோ அங்க இருந்து வேகமா குதிரையில மின்னல் போல பறந்து வர்றாங்க. என்ன செய்யறாங்க? ஒண்ணும் பயப்படாதீங்க. அப்ப எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவங்க ஓடி போயிட்டாங்க. இந்த சலசலப்பு கேட்ட உடனே மக்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி குதிரையில ஏறி பாஞ்சு உட்கார்ந்து மின்னல் வேகத்தில் அபூதல்ஹா ஏத்த விட அபூதல்ஹாவுடைய விட ஏத்தாப்புல உள்ள வீடு அவர் வீட்டில் உள்ள குதிரையை டக்குன்னு எடுத்துக்கொண்டு உடனே மின்னல் போல பாஞ்சு எந்த வெகு தூரம் போயிட்டு எதுவுமே இல்ல, நீங்க எதுக்கு பயப்படாதீங்கன்னு வேகமா திரும்பி வர்றாங்க. இப்படி பாஞ்சு போய் இவ்வளவு வேகமா குதிரையில ஒரு சாதாரண உடம்புக்கெல்லாம் முடியுமா? குதிரையில ஏறி உட்கார்ந்துருக்கல, மெரினா பீச் குதிரையில உட்காரலாம். அது கழுத மாதிரி போறது வழங்குதா? ஒரிஜினல் குதிரை சவாரிக்கு உள்ள குதிரையில ஏறினா 2 குழுக்குன்னு எனக்கு குறுக்கு முடிஞ்சு போயிருங்க. தூக்கி எறிஞ்ச நமக்கெல்லாம் முடியாது வழங்குதா? உங்கள உள்ள யாருக்கு அந்த மாதிரி குதிரையில உட்கார இயலாது. அதெல்லாம் ரொம்ப திரகாத்திரமா, ரொம்ப வாட்டசாட்டமா, ரொம்ப உடம்ப கண்ட்ரோல் ஆகும் கட்டாவும் வைத்திருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் சாத்தியமாகும். இந்த உணவுக்கு இந்த உடம்புக்கு தான் சம்பந்தம் இருக்கப்ப அவங்க சாப்பிட்ட உணவுக்கு அவங்களுக்கு இருந்த அந்த உடம்புக்கும் அந்த வீரத்துக்கு அந்த தைரியத்துக்கு ஒரு பாறை ஒரு அடி அடிக்கணும் 2 உடைஞ்சு போயிடுது. அகல் யுத்தத்துல வெட்டுன்னு வெட்டுறாங்க, வெட்ட முடியல. ஒரு பாறை கடந்துக்கு நவர மாட்டேங்குது. அதை கொண்டாந்து வாங்கிட்டு ஒரு வெட்டுறாங்க, அப்படி 2 சில்ல தெரிக்குது. அப்ப இவ்வளவு ஒளிமை எங்க இருந்து வந்துச்சு? அப்ப நீங்க நினைக்கணும் சாப்பாட்டுல கிடையாது ஆற்றல், அதுக்கு மிஞ்சி ஒரு ஆற்றல் இருக்கு. மூமின் முதல்ல பொருளாதாரத்துல இதை நம்பிட்டு அப்புறம் என்னத்தை மூமின்கிறேன். அப்ப குஃபுர் பொருளாதாரத்துக்கு போயிடலாமே. இஸ்லாமிய பொருளாதாரம்னா நீ முதல்ல எதை நம்பணும்? இதுக்கு இந்த காசை கொண்டு எது நடக்கும் நீ நினைக்கிறியோ அது ஓன் கணக்கு, அதுக்கு மேலே ஒண்ணு நடக்கும் நம்புறது அல்லாஹ்வுடைய கணக்கு. அப்படி நடந்திருக்கிறது.
சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க, இந்த மாதிரி உணவு தான் சாப்பிட்டாங்க. அவங்க அத்தனை பேருக்கு அந்த பரக்கத்து இருந்தது. ரசூலுல்லாஹ் அந்த உணவை தான் சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு பரக்கத்து இருந்ததா இல்லையா? இப்படியான ஒரு அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தாலும் எதுவுமே குறைஞ்சு போயிடலையே. வெளியில பார்த்தா தான் 2 பேரிச்சம்பழமா தெரியுதே தவிர அந்த பாடிக்கு தானே சாப்பிடுறீங்க. சாப்பிடுறது எதுக்கு? பாடியை கரெக்டா வச்சுக்கிறது தானே சாப்பிடுறீங்க, உடம்ப வச்சுக்கிறது தானே சாப்பிடுறீங்க. அதை வச்சுக்கிட்டாங்களா இல்லையா? அதுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு? ஒரு பாதிப்பும் வரல. அப்ப நம்ம இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க, பொருளாதாரத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவோம். பொருளாதாரத்தை நமக்கு மேலே கொண்டு வச்சிருக்கிறோம், அது எஜமானவளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதாரத்தை நமக்கு அடிமையா நீங்க வைக்க நினைத்தால் இதெல்லாம் நம்பணும். அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாசத்திலே ஒரு ப்ரூஃப் தர்றாங்க. என்ன ப்ரூஃப் தர்றாங்க? தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. நீங்கள் சஹர் நேரத்தில் சாப்பிடுங்கள், அதுல பரக்கத்து இருக்கிறது. இதுக்கு பார்த்துட்டு இருக்கோங்க, எப்படி இந்த ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்களே. வேற எதுவும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், மீனும் கறி முட்டையை சாப்பிட மாட்டோமே தவிர மத்தெல்லாம் சாப்பிடதானங்க செய்யறோம். அதே கஷ்டமா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படி இருக்கிறது எங்களுக்கு என்ன இருக்கு, பயங்கர கஷ்டமா இருக்குது. நீங்க காலையில வைகரையில இருந்து ஆரம்பிச்சு சூரியன் மறைகிற வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க? அதுக்கு என்னத்தை திங்கிறீங்க? அது திங்கிற நேரமா? என்னத்தை செஞ்சு வச்சிருந்தாலும் மற்ற நேரத்தில் சாப்பிடல காவாசி அரைவாசியை தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும், முக்காவாசி வேணா சாப்பிட முடியும். அப்ப ஒரு தடவை இவ்வளவு சாப்பிட்டதை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் ஓடு முடிச்சுக்கிட்டு வேற இருக்கிறோம். தூங்கிட்டா கூட தெரியாது. ராத்திரி படுத்து காலையில எந்திரிச்சா அது ஒரு கணக்கு. இது காலையில இருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேலை செய்யறோம், கடைக்கு போறோம், தொழில் பண்றோம், மூட்டை தூக்குறோம், டிரைவர் பாக்குறோம். பகல் பூரா கடையில மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. பகல் பூரா எந்த வேலையும் பார்க்காமையா இருக்கிறீங்க. பெண்கள் வேணா கொஞ்சம் வீட்டுல ரெஸ்ட் எடுப்பாங்க, சமையல் வேலை இல்லாதனால. வெளியில உள்ள வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகத்தான் ஒரு சின்ன ரெஸ்ட் வேணா எடுத்துக்கிறோம், ஒரு 2 மணி நேரம் வீட்டுல படுத்து அந்த மாதிரி எடுத்துக்கிறவானே தவிர ஒட்டுமொத்தமா ஸ்ட்ரைக் 1 மாசம் ஸ்ட்ரைக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப எல்லா வேலையும் நடந்துகிட்டு தான் இருக்கிறது. அப்ப இந்த பரக்கத்து இல்லை, கண்ணு முன்னாடி தெரியுதா இல்லையா? முடுக்கான இந்த சகர்ல சாப்பிடறதானப்ப ஒரு நபரம் நிப்பாட்டி வைக்குது. தண்ணி சொல்லு, சோத்தை விடு, தண்ணி குடிக்காம இருக்கணுமா? சோறா திங்காம இருந்து விடலாம். தண்ணி குடிக்காம 13 மணி நேரம் இருக்க முடியுமா? 13-14 மணி நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்காம, அதே நேரத்தில் எந்த ஒரு வேலையும் பாதிக்காம, அது படுத்தபடி சோர்ந்து போயிடாம ரொம்ப ஆஜானுபாவம் நிக்கிறோம். அந்த ரமலான்ல மட்டும் நிக்கிறோமே, இந்த சஹர்ல பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்களே, அதை கண்ணால பாக்குறியா இல்லையா? நீ அந்த பரக்கத்தையும் உனக்கு வேற சோத்துல மொத்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காதப்ப நம்பணுமா இல்லையா? இதுக்கு வெளியில இருந்து ஆதாரம், நம்ம அனுபவிக்கிற ஆதாரம் இதெல்லாம். நம்மளே வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு ஆதாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டும் பொழுது நீங்க நம்பணும், உள்ளதை கொண்டு போதுமாக்குவோம், கண்டிப்பா அல்லாஹ் பரக்கத் செய்வான். என்னத்தை அல்லாஹ் தர்றானோ இதை கொண்டு என் தேவை நிறைவேற்ற என் ரப்புக்கு முடியும் அப்படி நினைக்கணும். இதை கொண்டு அல்லாஹ் நினைத்தால் இதை கொண்டு என் தேவையை பூர்த்தி ஆக்குவான், என்னுடைய பசியை போக்குவான், எனக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் ஆக்குவான், நான் எந்த சிரமமும் படமாட்டேன். பரக்கத்துக்கு பல விதத்தில் கூட வரும். எப்படி வரும்? ஒரு ஆளு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 1 லட்சம் ரூபாய் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு மாசம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவத்துக்கு செலவு பண்ணா 1 லட்சம் ரூபாய் வருமானம் வர்ற மாதிரி தெரியுதுங்க. டாக்டருக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குற மாதிரி ஒரு நோய் எல்லாம் கொடுத்தான்னு வைங்க, இது பரக்கத்தா? இப்ப வர்றது 1 லட்சம் ரூபாய், போறது 1.5 லட்சம் ரூபாய், இதுக்கு பேர் பரக்கத்துன்னு சொல்ல முடியுமா? வெறும் 2000 ரூபாய் கொடுத்து டாக்டர்கிட்ட போகமாக்கிட்டா அப்படி விஷயம்ல, 1 ரூபாயை வாங்கி 1.5 ரூபாய் அப்படிலாம் பரக்கத்து. நீங்க என்ன செய்றீங்க? தொகையை மட்டும் பாக்குறீங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? இது பரக்கத்து என்பது உங்களுக்கு வேஸ்டான செலவு வராம ஒரு காரியத்தை செய்ய போய்க்கிறீங்க, லஞ்சம் எல்லாம் முடிச்சு தந்துருவான். லஞ்சத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்குமா, அது இல்லாம ஆக்கிட்டான்ல, நமக்கு மிச்சமாக்கி தந்துட்டானே, மத்தவங்க இந்த காரியத்துக்குள்ள சிரமப்படுவான், உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் ஈஸியான முறையில பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கூட சாதாரணமா உங்களுக்கு நிறைவேறி விட்டது என்றால் அந்த பணத்துல பரக்கத்திற்கு அர்த்தம் தானே. பரக்கத்துங்கிறது பலவிதமான அர்த்தங்களை கொண்டது. ஆனால் சுருக்கமா சொல்வதாக இருந்தால் குறைந்த பொருள் நிறைந்த பயன். பொருள் கம்மியா இருக்கும், அதுல பயன் என்ன இருக்கு? ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்டோம் சகர்ல, அது என்ன பண்ணுது? 3 வேளை சாப்பாடுக்கு சமமா இருக்குது. இந்த சகர்ல கொஞ்ச நேரம்